முருங்கைக்கீரை சட்னி நல்லா சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை சுட்டு இந்த சட்னியை தளர ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்ல இளம் தளிராக பார்த்து நம்ம முருங்கைக்கீரையை உடச்சி எடுத்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறத விட வெறும் இலையை மட்டும் எடுக்காத, அந்த இலையோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த காம்பையும் சேர்த்து தான் நம்ம அந்த இலையை உருவணும். முருங்கைக்கீரையை அந்த இலையில தான் அதிகப்படியான சத்து அந்த கிளையில தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன சின்ன காம்புங்களில் அதில் காம்போடு நம்ம கீரையை உருவி எடுத்துக்கலாம். உருவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு 2 ஸ்பூன் அளவு வெங்காயம், புளி, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு 10 தேங்காய், முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரை எல்லாம் ஒன்று வதங்க நம்ம ஒன்றோட ஒன்று சேர்த்துக்கலாம். நீங்கள் வீடியோ பார்த்தாலே நல்லா தெரியும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடைசியாக 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்கலாம், அதாவது உடச்ச கடலை. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு எப்போதும் போல் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம இந்த சட்னியை தாளித்தோம்னாக்கா சூடான இட்லி அவிச்சு இந்த சட்னியை நல்லா தளர ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை கிடச்சா கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.